ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ஸ்பெஷல் ஃபுட். இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான டெண்டர் ஜாக் ஃப்ரூட் பிரியாணி செய்ய போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம மட்டன் பிரியாணி எப்படி செய்வோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற அதே ஃபீலில் இருக்கும். இப்போ நம்ம அதை செய்கிறதுக்கு டெண்டர் ஜாக் ஃப்ரூட் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக குழந்தைங்க இது ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிடாததுனால அவ்வளோவா இந்த டெண்டர் ஜாக் ஃப்ரூட் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இது பண்ணுவாங்க. அவங்களுக்காக நான் வந்துட்டு கொஞ்சம் பீன்ஸு, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட்டு இது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். வெறும் டெண்டர் ஜாக் ஃப்ரூட்டை மட்டும் நீங்கள் வச்சு கூட இந்த பிரியாணி செய்யலாம். இல்லைன்னா இந்த மாதிரி மற்ற காயும் எப்போவும் வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுக்கு என்ன காயெல்லாம் யூஸ் பண்ணுவோமோ அதுக்கும் அது கூட சேர்த்து நம்ம செய்யலாம். நான் குழந்தைங்களுக்காக இன்றைக்கி இங்கே இந்த எக்ஸ்ட்ரா அந்த காயும் சேர்த்துருக்கேன் டெண்டர் ஜாக் ஃப்ரூட்டோட. நம்ம மேலே இருக்கிற அந்த தோலை நல்லா சீவி எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டு உள்ளே இருக்கிற அந்த பீஸை வந்துட்டு நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணி நம்ம தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி காயெல்லாம் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இங்கே ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 4 டீஸ்பூன் கிட்ட தயிர், நல்ல ஃப்ரெஷ்ஷான கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 3 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, அப்புறம் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ ஜூஸ் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஒரு கையளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துடுறேன். அடுத்து கொஞ்சம் புதினா இலை அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா ரெண்டுமே ஒரு கையளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துடலாம். கொத்தமல்லி புதினா சேர்த்துட்டு இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க அந்த காயை எடுத்து நல்லா இது கூட சேர்த்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் இந்த காயெல்லாம் நல்லா இந்த மேரினேட் பண்ணி நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நான் இங்கே மூடி வச்சிடுறேன். நான் இங்கே 2 டம்ளர் பாசுமதி அரிசி எடுத்துக்கிறேன். இந்த பாசுமதி அரிசி ஊறட்டும். கழுவிட்டு நான் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த பாசுமதி அரிசியை ஊற வச்சிடுறேன். அது எப்பவும் போல் ஒரு 20 நிமிஷம் இந்த பாசுமதி அரிசி ஊறட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரம் மசாலாஸ்லாம் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் ஆயிலும் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்துப்போம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கட்டும். கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம ஊற வச்சுருக்க அந்த பாசுமதி அரிசி எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, நல்லா அரிசி வேகிற அளவுக்கு. இப்போ நான் அதில் அரிசியை சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம மசாலாவுக்கு தனியாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அந்த ரைஸில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் நல்லா அப்படியே ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு மூடி வச்சிடலாம். நான் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். அதில் ரைஸுங்கிற ஆப்ஷனில் நான் இங்கே வச்சிடுறேன். மூடி வச்சுருவோம். அப்படியே கொஞ்சம் கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம திறந்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு பிறகு மூட வேண்டாம். நம்ம அப்படியே திறந்து வச்சு வேக வைக்கலாம். அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுப்போம். நல்லா இந்த ரைஸ் வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம வீட்டில் குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் ஃபுல்லாகவே வெந்த பிறகு நான் ஆஃப் பண்ணிவிட்டு வடித்து எடுத்துருவேன். நீங்கள் கொஞ்சம் வரையாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா 75% வரைக்கும் வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம். அந்த அரிசி அந்த பக்கம் வெந்துட்டுருக்கு. அதே டைம் நான் இங்கே வந்துட்டு பிரியாணிக்கு இன்னொரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில், கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த ஆயில் நெய் சூடான பிறகு 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். அதே டைம் நமக்கு இங்கே ரைஸும் வெந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. கொலையை விட்டுறாமல் ஓரளவுக்கு கரெக்டாக வெந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வடித்து எடுத்துடலாம். நான் இதை மாதிரி வடிச்சிட்டு இதை அப்படியே ஆற வைக்கிறேன். அப்படியே இருக்கட்டும். அப்படியே ரொம்ப போட்டு க்ளோஸ் பண்ண வேண்டாம். சூட்லேயே நமக்கு கொஞ்சம் குழஞ்சிரும். அதனால் இப்படியே நான் வந்துட்டு ஆற வச்சிடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு வந்துட்டு நல்ல வெங்காயம் வதங்கிருச்சு. பேனில் உள்ள வெங்காயம், இந்த வதங்கின வெங்காயத்துலேருந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடுறேன். லாஸ்ட்டாக நம்ம மேலே வந்துட்டு கார்னிஷிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி காயெல்லாம் வதக்கும் போதும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளி ரொம்ப வதங்க தேவையில்லை. லைட்டாக வதங்கினதுமே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த காயையும் அந்த ஆயிலில் சேர்த்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த காய் வேகிற அளவுக்கு லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த காய்க்கு மட்டும் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ரைஸில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அது மாதிரி இந்த காய்க்கு மட்டும் போதுமான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். நமக்கு அந்த மசாலாவோடு சேர்ந்து இந்த காயெல்லாம் நல்லா வேகட்டும். ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சோன்னா நமக்கு நல்லாவே வெந்துடும். கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம திரும்பி மூட வேண்டாம், அப்படியே திறந்தே வச்சிடலாம். அடி பிடிக்காமல் அப்பப்போ கலந்து விட்டுட்டு அந்த தண்ணி இல்லாமல் நல்லா அது கெட்டியாக வர்ற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரெடி பண்ணிடலாம். இந்த அளவுக்கு வந்த பிறகு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க அந்த ரைஸ் எடுத்து இது மேலே அப்படியே சேர்த்துடலாம். இப்போ இது மேலே கொஞ்சமாக நான் புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். சும்மா ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். லைட்டாக பிரியாணி மசாலாவை இது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 டீஸ்பூன் நெய் லைட்டாக மேலே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான், வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். இன்னுமே நல்லாயிருக்கும் அந்த பிரியாணியோட ஃப்ளேவர், டேஸ்ட் எல்லாமே. அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக குங்குமப்பூ வந்துட்டு பாலில் போட்டு அதையும் நான் இங்கே சேர்த்துருக்கேன். அப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்த அந்த வெங்காயத்தையும் இது மேலே லைட்டாக தூவிட்டு இந்த பிளேட் போட்டு அது மேலே ஒரு வெயிட் வச்சு நான் அப்படியே வச்சிடுறேன். அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். நம்ம சிம்மில் வச்சு ஒரு 7 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம திறந்து விட்டுப்போம். இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராக கமன்னு அருமையான பிரியாணி அழகாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம நான்வெஜ் சாப்பிட முடியாத அன்னைக்கு நல்ல ஸ்பெஷலாக ஒரு சூப்பர் பிரியாணி, இந்த டெண்டர் ஜாக் ஃப்ரூட் பிரியாணி. அந்த டெண்டர் ஜாக் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா அப்படியே நான்வெஜ் ஃபீல் நமக்கு கொடுக்கும். ரொம்பவே அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி நம்ம வீட்டில் எல்லாருமே இந்த ஸ்பெஷல் பிரியாணியை சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு டைம் டெண்டர் ஜாக் ஃப்ரூட் வாங்கினா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்கலாம். பை பை.